this session we're going to see the cost of quality. Cost of quality அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so we have to give quality products to the customers. We have to give up the limited cost for purchase them. So there are two types of cost of quality. One is cost of good quality and cost of poor quality. So in this cost of good quality there are two things are there: prevention and appraisal cost. In cost of poor quality, internal failure and external failure comes under in that. So prevention, ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஸ்க்ராப் தான், வேறு வழியே இல்லை. பட் ப்ரிவென்ஷன் வாட் இஸ் மீன் தட், வருமானம் காப்பது. ஸோ காஸ்ட் ஆஃப் குட் குவாலிட்டி இஸ் APQP, FMEA, FTA, process capability, variation reduction, lesson learned, education training, problem or cause, preventive action. ஸோ வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ் ஆல்ரெடி இந்த காம்பனண்ட் யாராவது பண்ணியிருக்காங்களா, இந்த ப்ராடக்ட் யாராவது பண்ணியிருக்காங்களா, மார்க்கெட்டில் இருக்கா, why it's not reached upon to the customer, why, what is the drawback in that, what is the problem in that. ஸோ இதெல்லாம் பார்க்குறது வந்து ஸோ ப்ரிவென்ஷனோட வேலை. ஸோ ஸ்கில்டு லேபர்ஸாக இருந்தால் ஸோ அந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கில்டு ட்ரெயினர்ஸாக இருக்கணும், ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கணும், ஸோ அவங்கள வந்து கரெக்டாக ஒரு ப்ராசஸ் பண்ணி அவங்க எக்யூப்டாக அவங்க வச்சுருந்துருக்கணும். இது எல்லா திங்ஸ் they have to follow in the company. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆர் காஸாக ப்ரிவென்டிவ் ஆக்ஷனுக்கு இது பண்ணுது. அப்ரைசல் காஸ்ட், இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன், இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன், ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன், calibration, auditing, registration cost, these are the things coming under appraisal. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஓடிட்டுருக்கு, ஒரு ப்ராடக்ட் ஆர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், we have to incoming inspection சடனாக நிறுத்தி இது கரெக்டாக இருக்கா, we have to check with the vernier caliper or micrometer, whatever it might be, what are the things we have known for the measurements, we have to process and inspect the things. And in process inspection, final inspection, calibration, ஸோ மெஷினை கேலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கணும், ஆர் அதர்வைஸ் எரர் வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆடிட் பண்ணணும், ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகுது இப்படின்னு பார்த்தா ப்ராப்ளம் ஆர் காஸ்ட் டிடெக்ஷனாக நம்ம இது பண்ணிடலாம். தீஸ் ஆர் த திங்ஸ் ஃபார் குட் குவாலிட்டி. ஸோ ரெண்டாவது பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஃபெயிலியர் என்னவாக இருக்கும். ஒரு ஆல்ரெடி கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 21st வந்து ஈவினிங்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொன்னால் கிராஸ் டப்போ அந்த டைம்னா ப்ராசஸ் டிலே ஆகுது. வாட் ஆர் த திங்ஸ், அதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஒன்றா வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்காது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வேர் ஹவுஸ்லேருந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் வந்திருக்காது. ஸோ ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும், ஸ்க்ராப்ஸ் அதிகமாக இருந்திருக்கும், ரீடெஸ்ட் வேலிடேஷன் அதிகமாக போயிருக்கும், டவுன் டைம் ஜாஸ்தியாக இருக்கும், கெப்பாசிட்டி இல்லாமல் அந்த மிஷின் நின்றுருக்கலாம், ஒர்க் டைம் கம்மியாக இருந்திருக்கலாம், ரெஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்கலாம், வாட் எவர் இதாவது இன்டர்னல் ஃபெயிலியர்ஸ், கம்பெனிக்குள்ளேயே ஆகிற ஃபெயிலியர்ஸ். ஸோ இதை வந்து ப்ராப்ளம் சால்விங் ஆர் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்து இதை முடிக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் வி ஆர்டர் ஒன் ப்ராடக்ட் அண்ட் டெலிவரி டைம் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் வி கேன்சல் த ப்ராடக்ட், தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர். ஸோ அது வந்து ரிட்டன் பேக் டு த கம்பெனிக்கு வந்துடும், நாளைக்கு ரீச் ஆகிடும், பட் எனக்கு வந்து அந்த டைமுக்கு வரல, டியூ டு சம் என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் தான். வாரண்ட்டி இல்லை, லாஸ் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, லோவர் காஸ்ட் ஸ்கோர்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர்ஸ். தீஸ் ஆர் த திங்ஸ் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ முதல்லையே வந்து நம்ம எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி வந்து கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா ப்ரிவென்ஷன், அப்ரைசல் காஸ்ட், இன்டர்னல் ஃபெயிலியர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது அப்படின்னா we have to think and do it proper way. ப்ராப்ளம் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே we have to think and do. So thank you. In this session we conclude the quality, needs of quality, TQM connect with customer and cost of quality. Next session we will see the new topic.